இந்த அம்மனுடைய கால் பாதத்துல இருந்தா அந்த தீர்த்தம் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இயற்கையாக தீர்த்தம் வந்து வந்துகிட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவுல வந்து அழகர் கோயிலை பத்தின வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம மதுரைக்கு அடையாளமே வந்து அழகர் கோயிலோட திருவிழாங்க. அவ்வளவு ஃபேமஸா இருக்கும். எல்லாரும் நீங்க டிவியில பாத்திருப்பீங்க. இப்ப அந்த கோயிலுடைய வரலாறு, இங்க உள்ள ராக்காயி அம்மனுடைய வரலாறு எல்லாத்தையும் பார்க்க போறீங்க. நம்ம வந்து கீழே உள்ள என்ட்ரான உடனேயே கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ஹில் ஸ்டேஷன்ல வந்து நம்ம ரைட் பண்ணி தான் வரணும். நடந்து வரவங்க வரலாம். வர்ற வழியில நிறைய குரங்கு எல்லாம் நீங்க பார்க்கலாம். அதை டிராவல் பண்ணி வந்த உடனே ராக்காயி அம்மன் வந்து மலை டாப்ல இருக்காங்க. அவருடைய வரலாறு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 வருடமா வந்து அந்த ராக்காயி அம்மனுடைய பாதத்துல தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் வறட்சி வந்தாலும், மழையே இல்லைனாலும், எவ்வளவுதான் வெயில் அடிச்சாலும், மழையே சுத்தமா இல்லைனாலும் கூடமே அந்த தண்ணி வந்து வத்தாது, தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அதான் பெரிய ஒரு சிறப்பான விஷயம். கண்டிப்பா நீங்க மதுரை வந்தீங்கன்னா இந்த ராக்காயி அம்மன் கோயிலை வழிபட்டு போங்க, பார்த்துட்டு போங்க. அது ஒரு பெரிய பிளஸிங். மக்கள் கூட்டமா இருந்து குளிக்கிறாங்க, தீர்த்தம் தெளிச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா என்ன நினைச்சு எடுத்துட்டு போனாங்களோ கண்டிப்பா நடக்கும்ன்றத மக்களுடைய நம்பிக்கை. அதை குளிச்சுட்டு நீங்க வெளியே வந்த உடனே வந்து மூலிகை கடை ஒன்று இருக்கு. அதோடைய சிறப்பு என்னன்னா, ஒரு இது பூண்டுடைய சார்ல இருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு அமிலமா கொடுக்குறாங்க. சின்ன சொட்டு 2 சொட்டு வச்சாலே அவ்வளவு ஒரு எனர்ஜெட்டிக்காவும் உடம்புல எந்த பிரச்சனையும் சரி பண்ற அளவுக்கு மூலிகை மருந்து எல்லாம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அழகர்களுக்கு உள்ள வந்த உடனேயே நம்ம முதல்ல போய் அழகர் கோயில் சாய்முறைக்கு முன்னாடி எல்லா மக்களுமே வந்து ராக்காயி அம்மன் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல மலையில உச்சியில இருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடமா வந்து வத்தாத தண்ணி, ஒரு ஊற்று முறை வந்துட்டு இருக்கு. அங்கே குளிச்சுட்டு தான் அழகர் வந்து கீழே வந்தாங்கன்னா அது ஒரு ஐதீகம். அதுக்காக 108 படிகள் வந்து நம்ம எதை வேண்டிட்டு போயிட்டு இருக்கோமோ அது கண்டிப்பா நடக்குன்றத மக்களுடைய நம்பிக்கை. ஸோ அதை நடந்து நம்ம போயிட்டு இருக்கோம். உள்ள போனோடனே தீர்த்தத்துக்கு வந்து ஒரு 15 ரூபா நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு உள்ள போய் நம்ம என்ன நினைச்சு குளிக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத மக்களுடைய முழு நம்பிக்கையா இருக்கு. ஸோ அதை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அதை பார்த்து முடிச்ச உடனேயே நிறைய மக்களோட புதுசா கல்யாணம் பண்ணவங்க, இல்லை கல்யாணம் பண்ண போறவங்க, அவங்க எல்லாம் போயிட்டு அவங்க சின்ன பூஜை மாதிரி பண்றாங்க. ஸோ அது பண்ணும் போது அவங்களுடைய நினைச்ச காரியங்கள் நடக்கும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை தான். அதை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த மக்கள் புதுசா கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியத்துக்காக வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க பேசும்போது விஷயத்த சொன்னாங்க. வாங்க மூலிகைலாம் வாங்கிட்டு போங்க, மூட்டு வலி முழங்கால் வலிக்க தைலம் வாங்கிட்டு போங்க. அழகர்களுடைய முதல் சன்னதி வந்து ராக்காயி அம்மன் கோயில். இந்த அம்மனுடைய கால் பாதத்துல இருந்தா அந்த தீர்த்தம் இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இயற்கையாக தீர்த்தம் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து கோயிலுக்காரங்க வந்து மற்றவங்க எல்லா பேருமே வந்து வெளி மாநிலம், வெளிநாடு, உள்ளூர் எல்லா பேரும் வந்து இந்த குலதெய்வத்தை வந்து வணங்கி சாமி கும்பிட்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் வந்து வீட்டுல இருந்து அவங்களுடைய பூஜை அறையில இருந்து வச்சுக்குவாங்க. மற்ற கோயில்களுக்கு கொண்டு போய் அதை செலுத்துவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், 108 படியில நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நிறைவேறும். இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த அம்மன், ராக்காயி அம்மன், பேசி அம்மன். 108 படி இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இந்த படி 108 படி ஏறும் போதே வந்து அது அப்படியே நிறைவேறும். சக்தி வாய்ந்த அம்மன். இந்த தீர்த்தம் இருந்து ஆண்டாண்டு காலமா நம்ம வீட்டுல வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அப்படியே ஒரு குடிக்கலாம், இதுல குளிக்கலாம். நல்லா விசேஷமான அம்மன். அழகர்களுடைய முதல் சன்னதி இதுதான். இங்க வந்து தீர்த்த ஆடிட்டு தான் கீழே வந்து பெருமாள் போவாரு. நம்ம வந்து அழகர் கோயிலுக்கு அப்படியே இந்த ஹில் ஸ்டேஷன்ல மேல ஏறும்போதே நீங்க இந்த மரத்தை பார்க்கலாம். வர்ற வழியிலேயே நீங்க சுட்டப்பழம் வேண்டுமா சுடாப்பழம் வேண்டுமா அப்படின்ற டைட்டில் போட்டிருக்கோம். இது முருகப்பெருமான் வந்து ஔவையாருக்கு காட்சி எடுத்து அந்த நாவல் பழத்தை கொடுத்த மரம் இதான். அதான் இந்த மரத்தை நீங்க பாக்குறீங்க. இது எப்படி அப்படின்னா, நாவல் பழம் வந்து கந்த சஷ்டி போது ஒரே ஒரு பழம் மட்டும்தாங்க இந்த மரத்துல பழுக்கும். இந்த சுற்றுவத்துல எந்த மரத்துலயும் பழம் இல்லை, பழவே இருக்காதான். ஆனா கந்த சஷ்டி மட்டும் அன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு பழம் மட்டும் பழுக்கும். அதனுடைய சிறப்பு அம்சமே இந்த மரத்துல உள்ளதுதான். இதை பார்த்துட்டு தான் நீங்க வந்து உள்ள அம்மன் பார்க்க முடியும். நீங்க இந்த குளம் வந்து அழகர்களுக்கு உள்ள உள்ளது. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன குளம்ங்கிறது. அதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க.